பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், வழக்கம் போல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் சுக்கிரன், அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். மிதுன வீட்டில் இருக்கார். குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுன வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன். பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கார். கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இருக்கார். சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வருஷத்தில் 2 அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான், எந்த குறையும் இல்லை. அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையும் சரி, தை அமாவாசையும் விசேஷம்தான். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும். அதில் ஆடி பூரங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம். அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா, ஆடி மாதம்தான் சூரியன் கடக வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார். கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது, அம்மா வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது. அதனால தான் அதை ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஏன் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா, அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு, அங்கேயே சூரியன் வருவார். அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சே எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றும், ஆகாரமாக இருக்கும், தான தர்மம் செய்யும். அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது. அதை விட சிறப்பு, ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து செவ்வாய் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். அதை நான் பலனுக்குள்ள வரும்போது சொல்கிறேன். ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சிறப்பான மாதம். நான் பலனுக்குள்ள போகும்போது சொல்கிறேன். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர்கள், அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகம் அப்படின்னா தாய்மை, அன்னை, தாய் வீடுன்னு நான் பேர் வச்சிருக்கேன். கடகராசிக்கு தாய் வீடு, அன்னை வீடு, பாதுகாப்பு தாய் தானே, காவல் தாய் தானே, இரக்க குணம் தாய் தானே, தானம் தர்மம் தாய் தானே, இந்த பூமி தாய் தானே. ஆக கடகம் என்பது, கடக ராசியோ கடக லக்னமோ இருந்தால் தாங்கிட்ட இருக்கிறவங்கள, தானை நம்பி வந்தவங்கள காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டாங்க. எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தான் கூட இருக்கிறவங்கள, தன் குடும்பத்தை, தங்களுடைய லேபரை விட்டு கொடுக்க மாட்டாங்க கடகராசி. ரைட். கடகராசியில் நிறைய பேர் இருக்காங்க. அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, அரசு அதிகாரி, தொழிலதிபர் நிறைய பேர் இருக்காங்க. சினி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. ரைட். நம்ம இந்த கடகராசிக்கு இப்போ என்ன அந்த மாதம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக ராசியில் புதனும் சூரியன் இருக்கு. இருக்கலாமா, இருக்கக்கூடாது? இருக்கலாம். சூரியன் இருக்கலாம், புதனும் இருக்கலாம். ஏன்? புதன் இருந்தாலும்
சூரியனுடைய வேலையை தான் அவர் எடுத்து செய்வார். சூரியன் யார் உங்களுக்கு? 2ஆம் வீட்டு அதிபதி. 2ன்னா என்ன? பேசுறது. 2ன்னா என்ன? பணம். 2ன்னா என்ன? உங்க முகம். அப்போ ராசியில இருக்காரு. இயற்கையாவே கடக ராசிக்காரங்க அழகா இருப்பீங்க. கடக ராசியோ கடக லக்னமோ இருந்தா அழகா இருப்பீங்க. முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கிங்க. ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் மாற்றுவீங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பீங்க. இதெல்லாம் கடகராசிக்கு உண்டு. ஆனால் சூரியன் அங்கே இருக்கு. சூரியன் என்ன? பிரகாசம், வெளிச்சம். மேலே சூரியன் எப்படி இருக்கு? சூரியன் நம்ம பார்க்க முடியுமா? வெளிச்சம். வளர்ச்சி கிரகம் சூரியன். வளர்ச்சி கிரகம் சூரியன், ஒளி கிரகம் சூரியன் ராசியிலே இருக்கு. அப்ப சூரியன் ராசிக்கு எங்க பார்க்க போகுது? 7ஆம் இடத்தை பார்க்க போகுது. 7ஆம் இடம்னா என்ன? நீங்க போய் சம்பந்தப்படுற இடம் எல்லாம் 7 தான். தொழிலுக்காக நீங்க பயணம் செய்ய போறீங்கன்னு அர்த்தம். தொழிலுக்காக வெளியில போறீங்கன்னு அர்த்தம். வேலைக்காக வெளியில போறீங்கன்னு அர்த்தம். சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா அப்பா, சூரியன்னா தாத்தாவின்னு சொல்லலாம். ஆக அரசாங்கத்தினாலேயோ அப்பானாலேயோ ஆன்மீகத்தினாலேயோ இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பீங்க. அதுல வெற்றியும் காண்பீங்க. ரைட். அடுத்து வாக்குல செவ்வாய் இருக்கே சார். செவ்வாய் உங்களுக்கு யாரு? 5ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. 5ன்னா என்ன? ப்ரொமோஷன். வாக்குஸ்தானத்துல இருக்கு. ஒருவேளை ப்ரொமோஷன் வந்திருக்கும், வரலனா ஆவணி மாசத்துல உண்டு. 5ஆம் இடம்னா பூர்வீகம். அது செவ்வாயா இருக்கு. பூர்வீகத்தினால உங்களுக்கு வருமானம். 5ஆம் இடம்னா தாய் மாமன், தாய் மாமனால வருமானம். 5ஆம் இடம்னா உங்க குழந்தைங்க, உங்க குழந்தைங்க உங்க பக்கத்துல இருப்பாங்க, அல்லது நீங்க போய் உங்க குழந்தைங்க கூட பக்கத்துல இருப்பீங்க. வாக்குஸ்தானத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில், சிவில் இன்ஜினியரு, கட்டிட பொறியாளர், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, மருத்துவத்துறையில இருக்கவங்க, இபி, போலீஸ், ராணுவம், இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் மிகப்பெரிய யோகம். 1.5 மாசத்துக்கு அடிக்கும் யோகம். ஏன்னா செவ்வாய் பூமிக்கு வருவாரு, ரியல் எஸ்டேட்டுக்கு வருவாரு, கட்டிடத்துக்கு வருவாரு, நிலங்களுக்கு வருவார். நிலம், தென்னந்தோப்பு, தேங்காய், இதுக்கெல்லாம் செவ்வாய் தான். போலீஸ், ராணுவம். கடகராசிலேயே நிறைய பேர் கடகலக்கணம் போலீஸ் ராணுவத்தில் இருப்பாங்க. ஏன்னா அது சந்திரன் வீடு. சந்திரன்னா ரன்னு. அதுக்கு மேல சுக்கிரன் வேற 11ல லாபத்துல இருக்கு. இது சந்திரன்னு, இது சுக்கிரன்னு. அப்ப ரன்னிங்ல இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் யோகம். பாருங்க, இங்க போய் 8ல ராகு இருக்கு, குரு மறைஞ்சிட்டார் வச்சுட்டாருங்கிறதெல்லாம் உண்மைதான். இந்த 2 கிரகம் போகுது சார். கடகத்துக்கு யோகமான கிரகம் செவ்வாய் 2ல இருக்கு. கடகத்துக்கு யோகமான கிரகம் சூரியன் ராசியில இருக்கு. குரு 12ல மறைஞ்சாலும் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கடன் குறையும். 6ஆம் வீட்டு கிரகம் 6ஐ பார்த்தால் கடன் வாங்கியிருப்பீங்க, அது குறைஞ்சிரும். 6ஆம் வீட்டு கிரகம் 6ஐ பார்த்தா புதிய வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் அன்னதானம், அன்னதானத்துக்கு உதவி பண்ணுவீங்க. 6ஆம் இடம் நீங்க எடுக்கிற மார்க்கு, அது பிரசன்டேஜன் சிறப்பா இருக்கும். அதே குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இடம் மாறுவீங்க, வீட்டை மாற்றுவீங்க, ஒரு ரூம் போடுவீங்க, அல்லது வீட்டுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, கார் வாங்குவீங்க, இல்லைன்னா காரை மாற்றுவீங்க. ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்து அந்த குரு எங்க பார்க்கிறாரு? உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையா. நீங்க அட்டமத்த ராகுன்னு நினைக்க கூடாது. ராகுவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு குரு. அப்ப அதுல ப்ராப்ளம் வராது. இருந்தாலும் மோஷன் போறோட, யூரின் போறோட டிஸ்டர்பன்ஸ், அல்லது ஒரு நாளைக்கு 2-3 தடவை பாத்ரூம் திறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உணவு பழக்க வழக்கங்க ஒழுங்குபடுத்திக்கணும். ஏன்னா ஏற்கனவே கடகராசிக்காரங்க, இந்த சிம்ம ராசிக்கெல்லாம் உடம்பு ஹீட்டா இருக்கும். சரி, ஆனா இப்ப 9ல சனி பகவான் இருக்காரு. தூரமா போய் தொழில் பண்ணலாம், பாதிப்பு இல்லை. உங்களுக்கு நல்லது. உங்க அப்பா உடம்ப பார்த்துக்கணும். சுக்கிரன் 11ல இருக்காரு சார். பொதுவாக கடகத்துக்கு சுக்கிரன் நல்லவர் இல்லை, ஆனா அவர் 11ல இருக்காரு. 11னா லாபம். 11னா ஆசை, அபிலாசை. அளவுக்கு அதிகமான ஆசைப்படுறோம். எதுக்கு படுவோம்? சாப்பாடு, தூக்கம், கணவன் மனைவி பர்சனல், இதுல ஆசைப்படுவோம். அப்ப சுக்கிரன் அங்கேயே இருந்தா அதுல டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனா 11ல சுக்கிரன் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அத்தை, அக்கா, சகோதரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ், உங்களுக்கோ அவங்களுக்கோ மனவர்த்தம் வரும். ஏன்? சனி 3ஆம் பார்வையா பார்க்கறதுனால. சனி 7-8 அட்டமாதிபதினு சொல்றது. சுக்கிரனை பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன மனவர்த்தம் வரும், அல்லது அவங்களுக்கு மருத்துவ செலவு வரும். யாருக்கு? உங்க அத்தைக்கோ, உங்க அக்காவுக்கோ, உங்க சகோதரிகளுக்கோ ஒரு மருத்துவ செலவு வரும். அல்லது சனி பார்க்கறதுனால திருமணமாகி வெளியில போகலாம்ல, அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம்ல. சனின்னா அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய பாஷை, அதுக்கு போகலாம். ஆக மிதன ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்களுக்கு குரு மறைஞ்சிட்டாரு,
சனி வந்து 9ல் இருக்காரு, 8ல் ராகு, 2ல் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகளை வந்து முயற்சியிலேயே வைங்க. நல்ல ஆன்மீக எண்ணம் இருக்கும், தோற்றம் இருக்கும். புதன் ராசியில் இருக்கும்போது சொந்த முயற்சியில் தான் நீங்கள் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருப்பீங்க. சொந்த முயற்சி நல்லா இருக்கும். புதன்னா கல்வி, வித்யாகாரன். திருமணத்துக்கு பிறகு அல்லது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு கல்வி கிடைக்கிறதுக்கு யோகா. புதன்னா வாதாடும் திறமை, அக்கௌண்ட்ஸ், இது நல்லா இருக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி தான், எந்த குறையும் இல்லை, பயப்பட வேண்டாம். நேராக ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போங்க, அம்மா மண்டபத்தில் குளிச்சுட்டு, ஆற்றுல குளிச்சுட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் இந்த பெருமாள் கொடுப்பார். பக்கத்திலேயே திருவனைக்காவல் இருக்கு, அங்கே போய் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க. புதன்னா பெருமாள், சூரியன்னா சிவனு, சந்திரன்னா அம்மனு. அப்போ திருவனைக்காவல், ஸ்ரீரங்கம், அம்மன் சமயபுரனை வழிபாடு பண்ணுங்க, அல்லது பெருமாள் கோயிலே இருக்கிற அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. சந்திராஷ்டனம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி கடகராசி சந்திராஷ்டனம் இருக்கு. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருங்க. வண்டி ஓட்டுறவங்க, ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்க, 2 வீலரில் போகிற கவனம். 11ஆம் இடங்கிறது உங்களோட மேல் அதிகாரி. உங்களுக்கு ஒரு பெண் அதிகாரி மேல் அதிகாரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏற்கனவே இருந்தாங்கன்னா மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓம் நமச்சிவாய.